பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்கள், விவரம் சொல்லுங்க ஐயா. ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நான் தாண்டி எம்மா ஒன்றோ ஒன்றாண்டி உடைய வேணும் நான் தாண்டி தாயே இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரேனும் நான் தாண்டி தாயே மூணு மூணாண்டி முக்கனேனும் நான் தாண்டி எம்மா நாலு நாலாண்டி நாலு வேதங்களும் நான் தாண்டி தாயே ஐந்து நல்ல ஐந்தாண்டி ஐந்தாண்டி ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி எம்மா ஆறு ஆறாண்டி அது சாஸ்திரமும் நான் தாண்டி தாயே ஏழு ஏழாண்டி அது சமுத்திரமும் நான் தாண்டி எம்மா எட்டு எட்டாண்டி எட்டு திசைகளுமே நான் தாண்டி தாயே ஒன்பது ஒன்பதாண்டி நவக்கிரகம் நான் தாண்டி பத்து நல்ல பத்து நல்ல பத்து நல்ல பத்தாண்டி 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 பகவானு நான் தாண்டி ஓ பகவானு நான் தாண்டி நானும் அசைந்தால் அசையும் அம்மா அகில இந்த உலகம் நான் அகண்டால் அகலும் அம்மா நான் படைத்த உலகம் அடி அடி அம்மா பார்வதி இரவு நந்த மகளு நான் இருளு நந்த ஒலியு நான் அடியே பார்வதி இரேழு 14 உலகத்திலேயும் இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் பார்வதி 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் அம்மா அப்படி இருக்கும் போது இந்த ஆண்டவன் மீது உனக்கு என்னம்மா சந்தேகம் வந்து விட்டது ஆண்டவா 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள் அவங்க 2 பேரும் யாரு ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் அம்மா பார்வதி இந்த உலகத்தை நான் படைத்தேன் பாதுகாத்தேன் படி இழந்தேன் ஆனா இவர்களுக்கெல்லாம் இரவும் பகலும் மரணமானால் யாரால முடியும் காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றும் சந்திரன் சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளியே கிடைக்காது அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவனால் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அம்மா ஆண்டவா அது எப்படி இறைவனுடைய 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும் இன்றைக்கு இதனையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிவராசக்தி அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த ஆண்டவனார் திருக்கண்களை மறைத்து ஆண்டவை வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் சொல்லுகின்றாரே அது எப்படி ஆண்டவன் கண்ணு சந்திரன் சூரியனா இருக்க முடியும் இவனுக்கு இந்த ஆண்டவனுடைய கண்ணை மறைத்து சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு நம்ம பாப்போமே அப்படி என்று ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி
உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன வேலை? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? ஆமா. நல்லா தூங்கணும்னா சரி. அதுக்கு கூட காத்தாடி வேணும் பாத்துக்கோ. அப்போ காத்தாடி வேணும். உனக்கு மைக்கா வேணும். ஃபேன் போட்டா தான் தூங்க முடியும். அதாவது இருட்டுக்குள்ள கூட காத்தாடி இருந்தா தான் நமக்கு தூக்கமே வரும். இல்லனா கதகதன்னு இருக்கும். இல்லனா கசகசன்னு வரும். ஆமையா. சில பேருக்கு ஏசி இல்லாமலே இப்ப உறக்க வர மாட்டுக்கு. ஆமா ஏசில நான் கேக்க. பரவே. ஏசியே வேண்டாம் எனக்கு. அப்போ இரேழு உலகமே இருள்மயமாக இருந்த உடனே சரி. அப்பந்தான் இறைவனாகிய சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கிறார்? இந்த பார்வதிக்கு எவ்வளவு சொல்லியும் நம்ம மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையே. இல்லையே. இப்பேர்வட்ட பார்வதி நம்ம இரு கண்களையும் மறைத்ததனால வேண்டுமானால் தாத்தா முகத்தை தாத்தா பல்ல பாத்துட்டான். பல்ல பார்க்காத பல்ல கேக்கையா? தாத்தா சிரிச்சதும் பயந்து போயிட்டாப்ல. தாத்தா பல்ல பார்க்க போய் அழுகுறான். தாத்தா பல்ல பார்க்காத ஏன் பார்க்க நீ? தாயலா திரும்ப நம்ம மத்தியா திடீர்னு பல்ல பாத்துட்டான். பிறகு அதனால பதறிட்டான். அப்ப இந்த பார்வதா தேவிக்கு சரி இறைவனுக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும்தானே இவளுக்கு தெரியும். தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. ஆமையா. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று வேண்டுமெல்ல ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான் ஆதிசக்தி முன்னாள் உச்சி கண்ணை திறப்பார், உச்சி கண்ணை இந்த உலகில் ஒளி கொடுப்பார். அதிலே இருந்த அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததினாலே உலக சக்தி உச்சி நீ மாகாளி அம்மா உன் பெயர் என்று உன்னுடைய பேர் என்று உச்சி கண்ணில பிறந்ததுனாலதான் அம்மாவுக்கு உச்சினி மாகாளின்னு பேரு. அப்ப வரம் கொடுத்து அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க ஆண்டவே ஆங்காரம் கொண்டு தன் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினியின் வெக்கையை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி கடவுளுக்கு வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருது. இந்த வெள்ளம் உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் அப்படின்னு அன்னைக்கு நம்மளை எல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லித்தான் சிவபெருமான் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்ப இந்த சிவபெருமானுடைய திருச்சடையிலிருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க இதனையே 10 கடலாக படைக்க வேணும் என்று இறைவனுடைய திருச்சடையையே கடல் கரையாக வளைத்தார். அதற்கு பேருதான் கடல் கரை. பிறகு உங்க சின்னியா பேரு கடற்கரையா? உன் சின்னியா உன் குடியை கெடுத்துட்டாரு. உங்க அப்பாவுக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து இடத்த பூரா எழுதிட்டாரு. அப்படியா? நீ எழுதி கொடுத்துட்டு இப்ப சும்மா நிக்க. என் பேர்ல இடம் இருந்தானே எங்க சின்னியா பேர்ல இடம் இருந்தானே. பரவாயில்ல, அந்த மனசு இருந்தா நல்லா இருப்ப. அந்த கடற்கரை இல்ல, சிவனுடைய திருச்சடையை கடல் கரையாக வளைத்து பகவானுடைய 10 சொட்டு வேர்வையை 10 கடலாகவே படைத்தார். அதற்கு பக்குவமாக பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி வங்கம் சம்பாதி வேகப்பாதி வேகப்பா ஓங்க சம்பாதி வேகப்பாதி வேகப்பா கடல் ஒரு கடல் கங்கை சந்தி வேகப்பா கருப்பு கடல்
பாறை. ஆமா பலங்கி வர்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தடியிலே ஆமையா காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க முன்னால உள்ள ஆட்சிமாரெல்லாம் போட்டி போட்டு தூங்குதாவோ. அப்படியா நான் முதல்ல தூங்குதானா ரெண்டாவது நீ தூங்குறியா நீ நீ முன்னால தூங்குதியான்னு முன்னால உட்கார்ந்து உறக்க என்னமா வருது. வரட்டும் வரட்டும். ஆ? உனக்கு என்ன தெரியும் மேலுக்கு வேற வரது வில்லு படிக்க வச்சுட்டு நீங்க தூங்க வந்திருக்கீங்க நீங்க. பிறகு வேலை பார்த்து ஒரே அச்சடி உச்சடியா வருது அது ஆ. அவ பகலெல்லாம் குளத்து விலைக்கு போயிருப்பாவோ. ஆமா பிறகு சாயங்காலம் வந்து சாமிக்கு கோமரத்தாடியா இருக்காவ. ஆமா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வில்லுப்பாட்டு படிக்கிறதுக்கு அதான் அவளுக்கு அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கு. அதான் உறக்கம் கண்ணை வாடி வாடி அடிக்கி பிறகு உறங்க வேண்டியது. யாரும் உறங்குனியா ம். பாத்துக்கோங்க உறங்கலங்க கோயில் குடிமா உறங்கலாமா எங்க கோயில்ல வந்து இப்படி நீங்க எல்லாம் உறங்கலாமா? வரி கொடுத்துருக்கலா ஆமா வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம கொடை கொடுத்தோம் சாமி கும்பிடுதோம். ஆ இந்த வருஷத்துக்கு ஒரு நாளே நம்மளால முழிக்க முடியுமா? அதாவது ஆ ஒரு ஆலயத்திற்கு வந்தாலும் போராது, சாமியை கும்பிட்டாலும் போராது. போதாது அந்த சாமி ஏன் வந்துச்சு, ஆ இந்த வடகாசி அம்மா எப்படி பிறந்தா, பிறந்தா அவளை ஏன் நம்ம வச்சு கும்பிடுதோம், சரி அவ கைலாசத்தை விட்டு ஏன் பூலகத்துக்கு வந்தா ஆமா அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகழை முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். அவன் கவனிச்சு கேட்கணும் தெரிந்து கொள்ளணும்னா என்ன செய்யணும்? சரி என்ன இந்த வில்லுப்பாட்டு கதையை கவனமா கேட்கணும். கேட்டுட்டே வரணும் என்னமோ 6 பேர் இருந்து வில்லடிக்காங்க, நம்ம ஒத்தையிலே மாவளை கெடுக்கும் நினைக்க கூடாது. ஆமா மாவளுக்கு ஆடி எடுத்தே தூக்கிட்டு ஓடிடுவோம் ஊருக்கு பிறகு ஆமா அதனால வந்து சாமியை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரிந்து கொள்ளணும். நம்ம தெரிய வேண்டும் அதுக்குத்தான் இந்த கதையை கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா ஆ? சொன்னோம் கேட்கணும் நாங்க வில்லு படிக்கணும்னா சரி நாங்க ஆடி பாடி படிக்கணும்னா ஆ நீங்க எங்களை பொறுமையா இந்த பார்க்கணும். சரஸ்வதி எங்க இருந்து வருவா தெரியுமா ஐயா? எங்க இருந்து வரா சரஸ்வதி இந்த கூட்டத்துல இருந்து தான் எங்க நாக்குக்கு வருவா. சரஸ்வதி சபையில இருந்தா வரா. பிறகு ஆமா சும்மா ஒண்ணும் இல்ல. அதை விட்டு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அதான் பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணுமா, கேட்கக்கூடிய பக்தர்களும் அத பக்தியா கேட்கணுமா. நீங்களும் பக்தியா கேட்கணும். அப்பதான் சாமி கூப்பிட்ட உடனே வரும். அம்மா ஆ? அம்மா பிறவி நம்ம வடகாசி அம்மா எதுக்கு பிறந்தா, ஏன் பிறந்தா, என் தாத்தா வடகாசி அம்மா நமக்கு என்ன நன்மை செய்தா, நம்ம தூங்குதவங்களை தப்பா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இந்த கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க. ஆ, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கவங்க கதையை கவனமா கேட்பாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? என்ன கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கவங்க எப்படி வந்து கதையை கரெக்டா கேட்பாங்க? அது எப்படி தெரியுமா? ஆ, இப்ப கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தியா, ஆமா அவங்க எல்லாம் நம்ம 6 பேரையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பாப்பாங்க அப்ப பாப்பாங்க. பாக்கும்போது ஆ, உன்னைய பாப்பாங்க, தாத்தாவை பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க. எல்லாரையும் பாப்பாங்க. ஆமா, சரி, உன்னைய பாக்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க. என்ன பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? என்ன இந்த கொடாடிக்கு தம்பிக்கு 22 வயசு இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. போடாடிங்க தம்பி, இந்த தொம்பிய பாக்கலனா 22 வயசு இருக்குமான்னு ஒரு அக்கா சொல்லுவாங்க. உடனே பக்கத்துல உள்ள அக்கா சொல்லுவாங்க ஏன் நீ சும்மா தாயி, அவருக்கு 20 வயசு தான் இருக்கும் சரிதானே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அதான் கெட்டு கிடக்க கேட்டுல 8 கோட்டை சிறுபானியா. சிறுபாணி காத்து என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்க கட்டிச்சா சபையில. கேட்கத்தானே செய்யும். நீ இருக்க இருப்புக்கு உனக்கு 20 வயசு. ஆமா, நீ எனக்கு வயசாகி போச்சு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு இளம உள்ள இருந்து ஊஞ்சல் ஆடி போறது தெரியுமா? ஆனா உனக்கு வயசானாலும் ஆசை வந்து யாரையும் விடாது. ஆசை வந்து விடாது. அப்ப உன்னைய பாக்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க, அப்படின்னு நினைப்பாங்க. தாத்தாவை பாக்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க. தாத்தா பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அண்ணாச்சிக்கு ஒரு 30 வயசு இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. அதுல ஒரு அக்கா சொல்லுவா 30 கிடையாது 28 வயசு தான் இருக்கும்பாங்க. பரவாயில்ல. அப்போ உன்னையவும் என்னையவும் மாறி பார்க்கும்போது சரி கவனங்கள் மாறும், மாறும்ல, கதையை விட்டுருவாங்க. ஆனா கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு கதை மட்டும்தான் காதுல கேட்கும் பாத்துக்கோ. ஆமா, அதனால நீங்க தூங்குங்க, நாங்க படிச்சுட்டு போறோம். பாப்பா உடுத்திருக்க சேலை எங்க எடுத்திருப்பா? கடையில தான், ஜவுளி கடையில. ஆமா, அதனால நாகலோக பட்டணத்திலே பார் கடலுக்கு கப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே ஆமையா அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ள என்னையா யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? யாரெல்லாம்? நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி அவர் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாழ வேணும் தேவியுமா
கூடி வாழ்ந்து வருகிறார்கள். வருகிறார்கள். வீணையும் நாதம் போல, ஏங்கப்பா, நகமும் சதையும் போல, ஆமா, மனமும் மலரையும் போல, சரி, கடலும் மலையும் போல, ஆமையா, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அதெல்லாம் குடும்பம். அதாவது கணவன் மனைவின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? கணவன் தெக்க பார்த்துதான் மனைவி மேக்க பார்த்து இருக்கணும். ஆமா, குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் வீட்டுல சண்டை வராது. கணவன் மனைவின்னா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு நடக்கணும். எப்படி கேட்கணும்? ஆம்பளை நினைக்க கூடாது, எப்படி பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா இவ சொல்லி நம்ம கேட்கவா அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடாது. நினைக்க கூடாது. 5க்கு 2வது அந்த அம்மா சொல்லுவதை கேட்டு நடக்கணும். கட்டிய மனைவி சொல்லுவதை கேட்கணும். அத மாதிரி பொம்பளை நினைக்க கூடாது, எப்படி இந்த குடிகார மட்டும் இவன் பேச்ச கேட்கவா குடியார பேச்ச நம்ம கேட்கவா அப்படின்னு தாய்மார்கள் நினைக்க கூடாது. கூடாது கூடாது. அவர் குடிகாரா இருந்தாலும் அவர் சொல்லுவதுல ஏதாவது 2 வார்த்தை நல்லா இருக்கும், கருத்து இருக்கும், அதை கேட்டு நம்மளும் நடக்கணும். நடக்கணும். ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். மதிக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் குடும்பத்திலே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பரவி அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகிறார்கள். அவங்க ஒத்துமையா இருக்காங்க. என் பொண்டாட்டி என் சொல்ல கேட்க மாட்டேங்க. உன் பொண்டாட்டி உன் பேச்ச கேட்க மாட்டுக்காளா? அவன் என் தம்பி சொன்னா சரி அப்படிங்க. எதுக்கு அப்படி? என் தம்பி சொன்னா எதுனாலும் கேட்க. அதான் எதுக்கு? நான் வந்து தண்ணி அடிப்பேன், ஏட்டி கூட்டி பேசுவேன். சரி, என் தம்பி அப்படி கிடையாது. அப்படி இல்லையோ? அவன் கரெக்டா பேசுவான். ஆமா, அதனால உங்களுக்கு கொஞ்சம் அப்பா அதனால உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியாது. எந்த காரியமா தான் உங்க தம்பி பேசி முடிக்கட்டும். ஆமா, அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமையா, போடு போடு. ஹலோ, அப்ப இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய 2 பேர்களுக்கும் மண்ணால் குறைவில்லை, மனையால் தாழ்வில்லை, பொன்னால் குறைவில்லை, பொருளால் தாழ்வில்லை. ஆடிருக்கும் ஆடிருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு, 7.5 கோபுரங்கள், எதிரே ஒரு மண்டபங்கள், ஆனை கட்டும் சாவடி, அசைந்திருக்க மண்டபம், குதிரை கட்டும் தாழ்வடம், கொட்டார சாவடி.